ரத்தத்துக்கு பயந்த அரசனாக முடியாது. இங்க ரத்தக்கரை படியாத அரசன் யார் இருக்கா? இது சகுனிகளும் சாணக்கியங்களும் ஆடுற ஆட்டம்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைகா ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம் கத்தி, விஜய் சார். பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டாரோட 2.0 ரோபோ 2 சங்கர் சார் டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி அடுத்தது சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ விஜய் ஆண்டனி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இப்போ அவர் ஜீவா சங்கர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எமன் கதையை சொன்னார். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அதை கேட்டுட்டு அந்த இமீடியட்டாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். That is what very super. ரொம்ப அழகா இந்த படம் உருவானதை வந்துட்டு அழகா 2 வரியில சொன்னாரு சார். நெக்ஸ்ட் த செகண்ட் கொஸ்டின். ஸோ நம்மளோட விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு நிறைய மியூசிக் போட்டிருக்காரு. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் போட்ட மியூசிக் இது ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் விஜய் சாரோட என் உச்சி மண்டையில் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரே ஒரு வரி ஒரு பாடுவார். எஸ், விருங்குது டருங்குது, உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்னா நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது நறுங்குது. கை கொடு தூரம் காய்ச்சவளே, சக்கரையாலே செஞ்சவளே, என் பசி நீக்க வந்தவளே சுந்தரியே, நாமணி தாண்டி பார்த்தவளே, என் பசி நீக்க வந்தவளே, தன்னானே தந்தானே சுந்தரனே, உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது டர் 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 டர். ஸோ நம்மளுக்காகவும் நம்மளோட சிஇஓ சாருக்காக வந்து சூப்பரான தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம சாரோட ஃபேவரட் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட ஃபேவரட் சாங், ரைட்? ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் டு த விஜய் ஆண்டனி சார். ஸோ நம்ம லைகா ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எங்களோட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக. உண்மையிலேயே உள்ளே போகும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வெளி கம்பெனி கூட ஒர்க் பண்ணதில்லை. நான் வந்து இந்த மாதிரி நல்ல கதை ஒன்று இருக்குது சார், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு லைக் ராஜு சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கேட்ட உடனே கதை கேட்ட மறு செகண்டே வந்து ட்வீட் பண்ணிடலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டினார். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடத்துறதெல்லாம் கூட முழுக்க முழுக்க அவரோட இன்வால்மெண்ட்டு தான். இதை பப்ளிசிட்டி பண்ணணும், பெருசாக ரீச் பண்ணணும், இதை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்றது வரைக்கும் இன்னிலேருந்தே ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. பெரிய வழியில் வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக சார் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாரும் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். சோ எப்படி என்ஜாய் பண்ணோம் எல்லாரும்? ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சோ எல்லாரும் வந்து கண்டிப்பா மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ்
பண்ணதா வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்க. உங்களை எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். தேங்க்யூ. அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஸோ உங்களோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கும். இந்த மூவி நேம்ஸ் யாராலையும் மறக்கவே முடியாத நேம்ஸாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சைக்காரன் ஆகட்டும், நான் ஆகட்டும், சைத்தான், ஸோ இந்தியா பாகிஸ்தான். நம்ம மக்கள்கிட்ட விஜய் ஆண்டனியோட சாரோட மூவி பேரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னோடனே டிப்ல வச்சுட்டு எல்லா மூவிஸும் வந்துட்டு அமக்கலமாக சொல்றாங்க. அது எப்படி சார்? அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தானாக அமையுது. இன்ஃபேக்ட் இந்த எமன் படத்தோட டைட்டில் வந்து ஜீவா சங்கர் தான் வச்சுருந்தாப்புல. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் கொடுத்தாரு. ஸோ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம். That was like very amazing. அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மூவி பற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மூவி உங்களோட எல்லா படங்கள்லையுமே உங்களோட கதாபாத்திரமாகட்டும் இல்லை உங்கள் கதைகளாகட்டும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எமன் படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்க? ரொம்ப மெசேஜ்னா வழக்கமாக எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது. பிச்சைக்காரனில் கூட பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணல, சலீமில் இது மாதிரி பண்ணல, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மெசேஜ் அமையுது. எமன் பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னா, யார் வேணால் நினச்ச அரசியலுக்குள்ளே வரலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரலாம். அரசியல்னால் என்ன, அரசியல்லாம் எப்படி இருக்கும், நம்ம பார்க்குற அரசியல் வேறு, உள்ளே நடக்கிறது வேறு. ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான், மினிஸ்டர் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான்ற மாதிரி அரசியல்ன்ற களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இது. அரசியலை பற்றின கதை கிடையாது. வழக்கமாக வந்து ஹீரோ ஆட்டோக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிச்சாக்காரன்னு சொல்லுவோம், ஹீரோ ஐடியில் வேலை பார்க்குறான்னு சொல்லுவோன்ற மாதிரி இந்த படத்தில் கதை களம் தான் அதை பற்றி சம்மந்தப்பட்டதை தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியல் சொல்ல முடியாது. பட் அரசியலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தை கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார் வந்துட்டு நம்மளுக்கு கதை சொல்லுவாருன்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு ஒரு சின்னதாக ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரையும் ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லியிருக்காரு. கரெக்டாக சார்? கண்டிப்பாக. எஸ். ஓகே, த தேர்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். இந்த பிஸி ஷெடியூலில் ஜீவா சங்கர் சார் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து என்ன கொஸ்டின்னா வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி சாரோட ஃபர்ஸ்ட் மூவி, அதாவது நான் படம் வந்து பண்ணியிருந்தீங்க. இது செகண்ட் மூவி எமன் படம். ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் we are friends மோஸ்ட் 16 இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் இல்லை. பட் ஆஸ் ஆக்டராக வந்துட்டு நானில் பார்த்ததுக்கும் எம்எல்ல பார்த்ததுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இடையில வந்துட்டு ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது பர்ஃபார்மன்ஸ் சைடு. ஸோ மேபி அதை வேணால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாட்டில் ஓர் எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை போட்டுவிட்டு மனைவியிடம் இனிமேல் நாம் வாழ்ந்து விடலாம் என்று உத்தரவாதம் தந்துவிட முடியாது. அவனுக்கு விளம்பரப்படுத்திக் கொள்ள வாய்ப்பை தராத சமூகத்தின் தவறு, தமிழ் சமூகம் தள்ளப்பட்டு விட்டதே என்ற வலிதான் என் நெஞ்சில் மேலோங்கி இருக்கிறது. அந்த கொம்புக்காக அஞ்சி ஒதுங்குகிறவனை அடுத்த பிறவியிலும் எங்கள் தமிழச்சி மனம் புரிய மாட்டாள். இந்த 120 மாடுகளையும் மாடு மேய்க்கிறவன் வராத போது நான் ஓட்டி மேய்த்திருக்கிறேன். நாங்கள் இப்போது பைப்பால் வாங்கி கைப்பால் குடித்து கொண்டிருக்கிறோம். சிறு தானியங்களை எத்தனை ஆண்டுகள் புறக்கணித்திருந்தீர்கள். இப்போதுதானே கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்களெல்லாம் அறிவாளிகள், உங்களை பார்த்துத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். புற்றுநோயை தடுப்பதில் நார்ச்சத்துக்கு நிறைய பங்கு இருக்கிறது என்று விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது. அந்த நார்ச்சத்தை இழந்தது யார்? an apple a day keeps a doctor away என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. யாராவது இளநீருக்குள் பல்லி கிடந்தது என்று சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு தாவரங்கள் தாங்கள் நோயுற்றவை என்பதை தமிழர்களுக்கு காட்டி கொடுத்துவிடும். நான் போராட்டத்தை தூண்டுகிறேன் என்று அருள் கூர்ந்து யாரும் கருதிவிட வேண்டாம்.